ஹலோ வணக்கம், வெல்கம் டு முஃபின் மீடியா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காசிமேடு வீலாக் தான் பார்க்க போகிறோம். தூங்கிக்கிட்டு இருந்த என்ன எங்கள் அம்மா எழுப்பி போய் காசிமேடில் மீன் வாங்கிட்டு வரேன்ட்டாங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுக்கணும், டெலிவரி ஆகிருக்கு, துண்டு மீனாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் தூக்கத்தில் ஏஞ்சி ஒரு வழியாக கிளம்பிட்டேன். காசிமேடு தான் போகிறோம். நம்மளால் மீன் வாங்க முடியுமா, நம்ம பட்ஜெட்டுக்கு மீன்லாம் இருக்குமா, அங்கே எப்படிலாம் விற்கிறாங்க, என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்படியே என் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. காசிமேடு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக போகலாம். கடைசியாக 6 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதம் இல்லை, ஒரு 8 மாதம் இருக்கும் போயிட்டு இருக்கும்போது 1200 ஒரு கொடுவா மீன் வாங்கிட்டு வந்தோம். அதோட இப்போ தான் போகிறோம். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. காலையில் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. காலையில் இல்லை, எப்போவுமே இல்லாமல் ஓட்டாதீங்க. ரோடுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. வயிறு வழியே வந்துடுச்சு. இந்த காசிமேடு மீன் வாசனை அப்படியே வீசுது. கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எத்தனை தடவை வந்தாலும் எந்த ஏரியான்றதுக்கு மறந்து போயிடுது, எப்படி எந்த ரைட்டு கட் பண்ணணுன்னு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ரைட்டு தான். ஆமாம், பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே வந்து டிக்கெட்டு போகிறதுக்கு நிற்கிறாங்க. பைக்கு கிட்டனால டிக்கெட் ஃப்ரீ. நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகி உள்ளே போயிட்டோம். உள்ளே போகிறது பார்த்தா ஒரே வண்டிங்களாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது உள்ளே போகிறதே பெரிய டாஸ்க்கு. அதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டி கஷ்டப்பட்டு இறங்கி பார்த்தா காலையிலே வந்து எல்லாம் மீன் வாங்கிட்டு வந்து வெட்ட கட் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த இடத்துல தான் மீன் கட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இந்த பக்கம் ஏலம் எடுக்கிற இடம், அந்த பக்கம் போட்லேருந்து இறக்கி மீன் விற்பாங்க, ஏலத்துலேருந்து வாங்கி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏலம் எடுக்கிறதுக்கு போவோம். எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம். என்னன்னு தெரில, இன்றைக்கி இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த கூட்டத்தில் எப்படி வாங்க போகிறேன்னு தெரில. எம்மாடி, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் மீன் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை, ஏலத்தை ஏற்றி விட்றாங்க. நம்ம வாங்க வந்த மீன் இங்கே ஏலத்தில் விட்டு முடிச்சிட்டாங்க. கிடைச்ச மீனையாவது வாங்கலான்னு பார்த்தா எல்லாம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய மீன், நம்ம இந்த மாதிரி மீனெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு பெரிய மீன், ஷார்க்லேருந்து டூனா ஃபிஷ்லேருந்து வஞ்சரம், ஷீலா, கொடுவா எல்லா மீனும் இங்கே இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய மீன். அங்கேருந்து ஏலத்தில் வந்து வாங்கி இங்கே வந்து கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு விற்பாங்க. நம்ம ஏலத்தில் மிஸ் பண்ணிட்டா இங்கே வாங்கலாம். இங்கேயும் வாங்கலான்னு பார்த்தா இங்கே டபுள் மடங்கு ரேட்டு சொல்கிறாங்க. கடைசியில் எந்த மீனும் வாங்க வந்து ஏதோ ஒரு மீனை வாங்கின கதையாகிடுச்சு. என்ன பண்ணுறது, ஒரு வழியாக மீனை வாங்கிட்டோம். அப்படியே சரி சும்மா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவெல்லாம் ஒரு ஷூட் பண்ணிட்டோம், எப்படி விற்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல கூட மீனை வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிருங்க, அப்போ தான் காசு கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு இதாக நான் மீனை வாங்கிட்டு இங்கே தான் வெட்ட கொடுத்தேன். பாருங்கள், இதான் நான் வாங்கின மீன். இந்த மீனோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கீழே சும்மா ஒரு கமெண்ட்டில் கெஸ் பண்ணி டேக் பண்ணுங்கள். ஒரு வழியாக இந்த அக்காட்ட கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தா சமத்திட்டு, ஏண்டா உன்னை எதை வாங்கிட்டு வர சொன்னால் நீ எதை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, இதுவும் துண்டாக தான் இருக்குது, பாருங்கள் எவ்வளோ பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ஒரு வழியாக எங்கள் வீட்டில் மீன் செஞ்சு சாப்பிட்டாங்க. நான் மீன் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் இவங்க வீட்டுக்காக நான் போய் வாங்கிட்டு வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் ஒன்று போடுங்க. அப்படியே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், டெய்லி வீடியோஸ் போடுறேன், என்னையும் வளர்த்து விடுங்க.